மகாபாரதத்தை எழுதிய விநாயகர். கைலாயத்துல அன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா விநாயகருடைய மனசுல மட்டும் ஏதோ ஒரு யோசனை வந்துகிட்டு இருந்துச்சு. தன்னுடைய தம்பியான முருகர் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா லட்டுக்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா விநாயகர் அவருடைய நண்பனான மூஷிக வாகனத்தோட பூந்தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. நண்பா மூஷிகமே, இந்த உலகம் ரொம்பவே விசித்திரமானது இல்லையா? இந்த உலகத்துல எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது, எத்தனையோ அதிசயங்களும் நடக்குது. ஆனா பல யுகங்களா நிலைச்சு நிக்கிற காவியங்கள் சிலது மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி காவியங்கள்ல நானும் கூட ஒரு பங்கெடுக்கலான்னு இருக்கேன். சுவாமி, நீங்க பங்கெடுக்க போறீங்களா? நீங்களே எத்தனையோ காவியங்களுக்கு நாயகன். உங்க கதையே பெரிய காவியம்தான். உங்க பக்தர்கள் இப்பவும் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். ஆனா என்ன பத்தி இல்லாம இந்த உலகத்தை பத்தி, தர்மம் அதர்மத்தை பற்றி, இது எல்லாத்தையும் பத்தி சொல்ற ஒரு பெரிய காவியத்துக்கு நான் சேவகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பலம், என்னுடைய அறிவு, இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்க மட்டும் பயன்படக்கூடாது. என் அறிவு எல்லாருக்குமே அறிவை கொடுக்கவும் பயன்படணும். உங்க யோசனை நல்லாதான் இருக்கு சுவாமி. ஆனா அந்த மாதிரி புதிய காவியத்தை யார் எழுதுறாங்க? அப்பேற்பட்ட பெரிய காவியம் எது? நேரம் வரும்போது அந்த காவியமே என்ன தேடி வரும் நண்பா. அதுக்காக நாம கொஞ்சம் காத்திருக்கணும். இது இப்படி இருக்கும்போது பூலோகத்துல பல காவியங்களை எழுதிய வியாச முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு கூட ஒரு பெரிய மகா காவியம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த மகா காவியத்துடைய பேரு தான் மகாபாரதம். தர்மம், அதர்மம், அன்பு, பாசம், தியாகம், குற்றம், இப்படி மனிதர்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போற அந்த அருமையான காவியத்தை அவருடைய சக்தியால முழுசா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அப்பதான் அதுல ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. ஆஹா, எவ்வளவு அற்புதமான கதை இது! கௌரவர்கள் பாண்டவர்களுடைய வரலாறு, கிருஷ்ணருடைய லீலை, அர்ஜுனருடைய திறமை, கர்ணனின் தியாகம், இது எல்லாம் வெறும் நிகழ்வுகள் கிடையாது. இது எல்லாமே எல்லாருக்கும் வழிகாட்டி. இந்த காவியத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். ஆனா எப்படி? இந்த காவியத்தை உள்வாங்கிக்கிட்டு இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ல சொல்ல என்னோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து எழுத இங்க யார் இருக்காங்க? நான் கதைய சொல்ல ஆரம்பிச்சா இடையில நிறுத்த மாட்டேன். அதே வேகத்துக்கு இந்த காவியத்தை எழுதக்கூடியவங்க யாராவது வேணும். ஆனா யார் இதை எழுத முடியும்? அப்படி வியாச முனிவர் எவ்வளவுதான் யோசிச்சாலும் அவருக்கு எந்த யோசனையும் வரவே இல்லை. அதனால அவரு பிரம்மதேவருக்காக தவம் இருந்தாரு. உடனே பிரம்மதேவரும் அங்க வந்தாரு. வியாசா, உன்னுடைய தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். உன் குழப்பத்துக்கு என்ன காரணம்னு சொல்லு. பிரம்மதேவா, நான் மகாபாரத காவியத்தை எழுதலான்னு இருக்கேன். ஆனா அதை எழுதுறதுக்கு ஏத்த திறமசாலி யாருன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த திறமசாலிய நீங்க தான் காமிக்கணும். வியாசா, நீ சொல்ற அந்த காவியம் சாதாரண காவியம் இல்ல. அவ்வளவு பெரிய மகா காவியத்தை சாதாரண மனிதர்களால எழுத முடியாது. அந்த காவியத்தை எழுதுறதுக்கான திறமசாலி உலகத்திலையும் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. பரமசிவன் பார்வதியின் பிள்ளையான விநாயகர் தான் அது. நீ உடனே விநாயகர் கிட்ட போய் இத பத்தி சொல்லு. நிச்சயம் விநாயகர் உனக்கு உதவி செய்வாரு. பிரம்மதேவர் சொன்னது கேட்டு வியாசரும் ரொம்பவும் சந்தோஷமா விநாயகரை சந்திக்கிறதுக்காக கைலாசத்துக்கு போனாரு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு விநாயகரை சந்திக்கிறதுக்காக அவரு கைலாயத்திலேயே தவம் இருக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு விநாயகர் அவர்கிட்ட வந்தாரு. முனிவரே, உங்க தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு என்ன வரம் வேணும்? விநாயகா, நான் மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை எழுத விருப்பப்படுறேன். அதை எழுதுறதுக்கு எனக்கு உங்க உதவி தேவை. நான் கதைய சொல்ல சொல்ல நிறுத்தாம உங்களால தான் அதை எழுத முடியும். உங்களை தவிர வேற யாராலையும் அதை எழுத முடியாது. முனிவரே, உங்க விருப்பம் ரொம்பவும் வித்தியாசமானதா இருக்கு. நான் எப்படி ஒரு மகா காவியத்தை எழுத முடியும்? சரி, உங்க விருப்பத்துக்கு முடியாதுன்னு சொல்ல முடியல.
ஆனா ஒரு நிபந்தனை. சொல்லு விநாயகா, எந்த நிபந்தனைக்கும் நான் கட்டுப்படுவேன். நான் எழுத ஆரம்பிச்ச உடனே எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க கதைய சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க இடையில ஒரு நிமிஷமாவது கதைய நிறுத்துனீங்க அப்படின்னா நான் உடனே எழுந்திருச்சு போயிடுவேன். இந்த நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா? விநாயகர் சொன்னது கேட்டு வியாசனு கூட ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. நிறுத்தாம லட்ச ஸ்லோகங்களை சொல்றது அசாத்தியம். ஆனா அவரும் ரொம்பவும் திறமைசாலிதான். சுவாமி, இந்த நிபந்தனைக்கு நான் கட்டுப்படுவேன். ஆனா என்கிட்டயும் ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகத்துடைய அர்த்தத்தையும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எழுதக்கூடாது. நிச்சயமா. நான் ஞானத்துக்கே அதிபதி. எனக்கு புரியாத ஸ்லோகம் இந்த உலகத்திலேயே இல்ல. அதனால நீங்க சொல்ற இந்த நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கறேன். இப்படி 2 பேரும் நிபந்தனைகளை போட்டு காவியத்தை எழுத ஆரம்பிச்சாங்க. வியாசர் கண்ணை முடிக்கிட்டு மகாபாரத கதையை சொல்ல சொல்ல விநாயகரும் எழுத்தாணியில எழுத ஆரம்பிச்சாரு. அப்படி விநாயகர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எழுத்தாணிய வச்சு ஓலைகள்ல எழுதிக்கிட்டு இருந்தாரு. அந்த காட்சி பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. வியாசர் வாயில இருந்து ஸ்லோகங்கள் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது விநாயகருடைய எழுத்தாணி நெருப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தேவர்கள் முனிவர்கள் ஆகாயத்துல நின்னு அந்த அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அருமை. எங்க சுவாமி விநாயகர் எவ்வளவு வேகமா எழுதுறாரு. வியாசரும் ரொம்ப திறமையானவரு. எவ்வளவு வேகமா சொல்றாரு. இங்க நடக்கிறது கதை சொல்றதும் எழுதுறதும் மட்டும் இல்ல, இது ஒரு யுத்தம். இப்படி பல மணி நேரம் பல நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. வியாசர் சோர்வடைஞ்சிட்டாரு. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் அவருடைய நிபந்தனைய பயன்படுத்தினாரு. யுதிஷ்டிரா. அந்த ஸ்லோகம் ரொம்பவும் ரகசியமான அர்த்தத்தோட இருந்துச்சு. அதனால விநாயகர் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து, இருங்க முனிவரே, இந்த ஸ்லோகத்துல நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை நான் சரியா புரிஞ்சுக்கணும். அப்படி விநாயகர் அந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு சில நிமிடங்கள் நேரம் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல அடுத்து சொல்ல வேண்டிய 1000 ஸ்லோகங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாரு வியாசர். விநாயகர் ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனேயே புரிஞ்சுக்கிட்ட அடுத்து சொல்லுங்கன்னு சொன்னதும் வியாசர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படி வியாசர் சோர்வடையும் போது எல்லாம் ரொம்பவும் ரகசியம் உள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்றது. அந்த ஸ்லோகத்தை விநாயகர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவரு அடுத்த வேலைய பாக்குறது. இப்படி இவங்க 2 பேருக்கும் நடுவுல மகாபாரத காவியம் உருவாகிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி பல மாதங்களும் வருஷங்களும் ஓடி போச்சு. மகாபாரத காவியம் கடைசி கட்டத்துக்கு வந்துச்சு. அப்படி அவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம விநாயகர் எழுதிக்கிட்டு இருந்த அந்த எழுத்தாணி உடைஞ்சு விழுந்துருச்சு. சுவாமி, எழுத்தாணி உடைஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? உங்களால இப்ப காவியத்தை எழுத முடியாதே. ஐயோ, எவ்வளவு பெரிய தடங்கள் வந்திருக்கு. ஒரு நிமிடம் முனிவரே, நீங்க ஸ்லோகத்தை சொல்றத நிறுத்தாதீங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. உயிரில்லாத ஒரு பொருளால இந்த மகா காவியம் நின்னு போயிடக்கூடாது. அப்படி விநாயகர் ஒரு நொடி கூட தாமதிக்காம அவருடைய இடது பக்கம் இருந்த தந்தத்தை பட்டுன்னு உடைச்சிட்டாரு. அந்த தந்தத்தை எழுத்தாணிய பயன்படுத்தி மறுபடியும் எழுத ஆரம்பிச்சாரு. அந்த காட்சியை பார்த்து வியாசருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. தேவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. காவியத்துக்காக விநாயகர் பண்ண அந்த தியாகத்தை பார்த்து உலகங்களும் சந்தோஷப்பட்டுச்சு. விநாயகா, நீ கடவுள் மட்டும் இல்ல, தியாகம் என்ற எழுத்துக்கு அர்த்தமே நீதான். காவியத்துக்காக உன் உடல் பாகத்தையே தியாகம் பண்ணியிருக்கியே. நீ இல்லனா இந்த மகாபாரத காவியம் இல்ல. கடைசியில மகாபாரத காவியமும் முடிஞ்சது. சுவாமி, நீங்க மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. முனிவரே, இது என்னுடைய அதிர்ஷ்டம். இவ்வளோ பெரிய மகா காவியத்துல நானும் ஒரு பங்கா இருக்கனே, அது எனக்கு சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு பெரிய முனிவரோட சேர்ந்து வேலை செஞ்சது எனக்கு பெருமை. அப்படின்னு சொல்லி விநாயகர் கைலாயத்துக்கு திரும்பி வந்தாரு. அவருடைய உடைஞ்சு போன தந்தத்தை பார்த்து அன்னை பார்வதி ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க. விநாயகா, என்ன இது? உன்னுடைய ஒரு தந்தம் என்ன ஆச்சு? இந்த ராட்சசன் கூடியாவது நீ யுத்தம் செஞ்சியா? இது யுத்தத்துல இழந்தது இல்லம்மா, ஒரு மகா காவியத்தை எழுதும் போது இழந்தது.
இனி என்ன எல்லாரும் ஏகதந்தன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்னுடைய இந்த உருவம் ஞானத்துக்காக பண்ண தியாகம் எவ்வளவு பெருசுன்னு எல்லாருக்குமே சொல்லும். ஆமா சுவாமி, விநாயகர் இன்னைக்கு மகாபாரத காவியத்துக்காக பண்ண தியாகம் எல்லாராலையும் காலங்காலமா பேசப்படும். இந்த கதையில இருக்கிற நீதி, ஞானத்துக்காக எது தியாகம் பண்ணாலும் கூட அது ரொம்ப பெருசுதான். நம்ம விநாயகர் தந்தத்தை தியாகம் பண்ண மாதிரி. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பண்டிகை. கைலாயமே பண்டிகைக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. விநாயகரின் தாயான அன்னை பார்வதி அவங்களுடைய அன்பு புத்திரனான விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்ச பலகாரங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா அம்மா அவங்க கையால ஆயிரக்கணக்கான லட்டுக்களை செஞ்சாங்க. அந்த லட்டுக்களுடைய மனம் கைலாயத்துல பரவி தேவர்கள் எல்லாருக்குமே அதை சாப்பிடணும் போல தோணுச்சு. வா விநாயகா வா, இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் இல்லையா? அதனாலதான் உனக்கு பிடிச்ச பலகாரங்கள் அத்தனையும் செஞ்சிருக்கேன். அதுலயும் முக்கியமா இதோ உனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இல்லையா இந்த லட்டுக்கள், இத நிறையவே செஞ்சிருக்கேன். வா, வயிறார லட்டுக்களை சாப்பிடு. அம்மா, நீங்க செய்யற இந்த லட்டுக்களோட வாசனையிலேயே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க வேணும்னா பாருங்களேன், ஒரு லட்டு கூட மிச்சம் வைக்க மாட்டேன். பார்வதி, விநாயகனுடைய பசிய பத்தி உனக்கு தெரியாதா? நீ செய்யற இந்த லட்டுக்களை ஒரே வேளையிலேயே சாப்பிட்டுடுவான். ஏன்னா அவனுக்கு வயிறு கொஞ்சம் பெருசு தானே. அப்பா, நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க? எனக்கு வயிறு பெருசு இல்ல, எனக்குள்ள மொத்த உலகமும் இருக்கிறதால அது பார்க்க அப்படி இருக்கு. சுவாமி, என்னுடைய புள்ளைய கிண்டல் பண்ணாதீங்க. அவன் என்னுடைய செல்ல புள்ள. வா விநாயகா, என்னுடைய கையால உனக்கு லட்டுக்களை ஊட்டி விடுறேன். அப்படி அன்னை பார்வதி விநாயகரை அவங்களுடைய மடியில உட்கார வச்சுக்கிட்டு ரொம்பவும் பாசமா லட்டுக்களை ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. விநாயகரும் அம்மாவோட பாசத்துல மயங்கி போய் சந்தோஷமா லட்டுக்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. 1, 2, 5, 10ன்னு 100 லட்டுக்கள் மாயமாயிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி எல்லா லட்டுக்களையும் சாப்பிட்டு விநாயகருடைய சின்ன வயிறு ஒரு பெரிய வயிறா மாறுச்சு. கடைசியில ஒரே ஒரு லட்டு கூட மிச்சம் இருக்கல. அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வயிறு ரொம்பி போச்சு, என்னால அசைய கூட முடியல. பாத்தியா பார்வதி, அவனுடைய பசிய அவனால அசைய கூட முடியலையா. இப்ப அவனை யாருன்னா தூக்கிக்கிட்டு போகணும். இல்லப்பா, என்னால நடக்க முடியும். என்னுடைய நண்பன் மூஷிகம் இருக்கானே, அவன் மேல ஏறி உக்காந்து 3 உலகத்தையும் சுத்துவேன். அன்னைக்கு பௌர்ணமி. ஆகாயத்துல முழு நிலா ஒரு வெள்ளி தட்டு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நிலா வெளிச்சம் கைலாயம் முழுக்க இருந்துச்சு. அப்போ விநாயகர் சாப்பிட்ட லட்டுக்கள் ஜீரணமாகிறதுக்காக அவருடைய நண்பனான மூஷிகத்து மேல உட்காந்துக்கிட்டு சவாரி போய்கிட்டு இருந்தாரு. சுவாமி, இன்னைக்கு என்ன ஆச்சு? நீங்க வழக்கமா இருக்கிறத விட ரொம்பவும் எடை கூடிட்டீங்களா என்ன? உங்க வயிறு ரொம்பவும் பெருசாகி என்னுடைய முதுகு போட்டு அழுத்துது. கவலைப்படாத மூஷிகமே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லையா, அதனால கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன். நீ என்ன சுமக்கல, என்னுடைய அன்பை சுமக்கிற, அதனால உனக்கு புண்ணியம்தான். அதெல்லாம் சரிதான் சுவாமி, ஆனா வழிதான் சரியா தெரிய மாட்டேங்குது. நிலவோடு வெளிச்சம் இன்னைக்கு என் கண்ணை கூச வைக்குது. இன்னைக்கு நிலா ரொம்ப கர்வமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அவருக்கு அவருடைய அழகு அப்புறம் வெளிச்சத்தை பார்த்து கர்வம்தான். அது நல்லதுக்கு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. அப்படி விநாயகரும் மூஷிகமும் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வழியில குறுக்க ஒரு பாம்பு வந்துச்சு. திடீர்னு பாம்பை பார்த்த உடனே மூஷிகம் ரொம்பவும் பயந்து போய் பக்கத்துல எகிரி குதிச்சு ஓட ஆரம்பிச்சுது. ஐயோ, பாம்பு பாம்பு, சுவாமி பிடிச்சுக்கோங்க அப்படின்னு திடீர்னு மூஷிகம் பயந்து போய் அங்கிருந்து அசைஞ்சதுனால அத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விநாயகர் திடீர்னு தடுமாறி கீழே விழுந்து அம்மா அப்படின்னு கத்தினாரு. அவரு அப்படி விழுந்த உடனே அவருடைய வயிறு 2ஆ பொளந்து வயிற்றுக்குள்ள இருந்த லட்டுக்கள் எல்லாமே வெளியில வந்து தரையில விழுந்துருச்சு. ஐயோ, என்னுடைய வயிறு 2ஆ பிளந்துடுச்சு, லட்டுக்கள் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. இது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அப்படி விநாயகர் கீழே விழுந்ததுல அவருக்கு வந்த வலியை விட அவமானத்தை தான் பெருசா எடுத்தாரு. கீழே விழுந்த லட்டுக்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பையில போட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த அந்த பாம்பை எடுத்து ஒரு கயிறு மாதிரி
அவருடைய வயித்தை இருக்க கட்டிட்டாரு. அதே நேரத்துல ஆகாயத்துல இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவுக்கு அங்க நடந்தது எல்லாமே சிரிப்ப வர வச்சுது. விநாயகர் மூஷிகத்துல இருந்து கீழே விழுந்தது. வயிறு வெடிச்ச லட்டுக்கள் எல்லாம் வெளியில வந்தது. பாம்ப கயிறு மாதிரி கட்டிக்கிட்டது. இது எல்லாத்தையுமே பார்த்த சந்திரனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அதனால ரொம்பவும் கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாருங்க பாருங்க, இந்த தொப்ப கணபதி மோசிகத்து மேல இருந்து கீழே விழுந்து வயிறு வெடிச்சு லட்டுக்கள் வெளியில விழுந்துருச்சு. பாம்பை எடுத்து கயிறு மாதிரி வயித்துல கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி சந்திரன் சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தது கைலாயத்துல எல்லாருக்குமே கேட்டுச்சு. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த விநாயகருக்கு வெக்கம் வலி எல்லாமே போய் கோவம் வந்துருச்சு. அவருடைய கண்கள் எல்லாம் செவந்து போச்சு. சந்திரனே, என்னுடைய கஷ்டத்தை பார்த்து உனக்கு சிரிப்பு வந்துகிட்டு இருக்கா? உன்னுடைய அழக பார்த்து உனக்கு ஆணவமா? ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவுறத விட்டுட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? சுவாமி அமைதியாகுங்க, அவரு தெரியாம சிரிச்சிட்டாரு, அவரை மன்னிச்சிடுங்க. இல்ல நண்பா, யார் ஒருத்தவங்க திமிரோடவும் கர்வத்தோடவும் இருக்காங்களோ அவங்க திமிர அடக்கியே ஆகணும். சந்திரனே, எந்த அழகு எந்த வெளிச்சத்தை வச்சு கர்வமா இருக்கியோ இன்னையிலிருந்து அந்த அழகும் வெளிச்சமும் உன்கிட்ட இருக்காது. இன்னையிலிருந்து நீ ஆகாயத்துல யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி கருப்பான உருவத்துக்கு மாறுவ. இன்னைக்கு, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு யாராவது உன்னை பார்த்தாங்க அப்படின்னா உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதே கஷ்டத்தை அவங்களும் அனுபவிப்பாங்க. இதான் என் சாபம் அப்படின்னு விநாயகர் சொன்ன உடனேயே ஆகாயத்துல நல்ல வெளிச்சத்தோடு ஜொலிச்சுக்கிட்டு இருந்த நிலா திடீர்னு கருப்பா மாறி அங்கிருந்து மறைஞ்சே போச்சு. அதனால உலகமே இப்போ இருட்டாயிடுச்சு. உலகமே இருட்டுல முழுகி போனதுனால தேவர்கள் மனிதர்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. சந்திரன் அவன் செஞ்ச தவற புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சான். அவனுடைய கர்வத்தினால அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். சந்திரன் உடனே கைலாயத்துக்கு ஓடி போய் சிவன் பார்வதி 2 பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். பரமசிவனே, அன்னை பார்வதியே, என்ன மன்னிச்சிடுங்க. என்னுடைய ஆணவத்தால உங்க பிள்ளை விநாயகரை பார்த்து சிரிச்சிட்டேன். அதனால உங்க பிள்ளை விநாயகரு எனக்கு சாபம் கொடுத்திருக்காரு. நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு விநாயகர்கிட்ட சாபத்தை திரும்ப பெற சொல்லுங்க, இல்லனா அது உலகத்துக்கு நல்லதில்ல. சந்திரா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏன் பிள்ளையோட மனச காயப்படுத்துறியா? அவனுடைய சாபத்துல இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. உடனே சிவன் அன்னை பார்வதி 2 பேரும் விநாயகரை வர சொன்னாங்க. விநாயகர் இன்னும் கோவத்துல தான் இருந்தாரு. விநாயகா, உன் கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மன்னிக்கிறது நல்ல குணம். சந்திரன் அவனுடைய தவற புரிஞ்சுக்கிட்டான். நீ கொடுத்த சாபத்தை முழுசா திரும்ப பெறலனாலும் கொஞ்சமாவது மாத்த வழிய சொல்லு. சந்திரன் விநாயகருடைய பாதங்கள்ல விழுந்து நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி சந்திரன் மன்னிப்பு கேட்டதும் விநாயகர் மனசும் கரைஞ்சு போச்சு. சரி, என்னுடைய சாபத்தை முழுசா மாத்த முடியாது. சின்ன மாற்றங்களை வேணும்னா செய்யலாம். நீ எப்பவுமே கருப்பா இருக்க மாட்ட. கொஞ்சம் கொஞ்சமா உன் வெளிச்சம் குறைஞ்சி அமாவாசை அன்னைக்கு முழுசா கருப்பாயிடுவ. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் அதிகமாகி பௌர்ணமி அன்னைக்கு முழுசா வெள்ளையாயிடுவ. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உன்னை பாக்குறவங்களும் உன்ன மாதிரியே கஷ்டப்படுவாங்கன்றது என்னுடைய 2வது சாபம். ஆனா என் கதையை கேட்டு தலையில அச்சதிய போட்டுக்கிறவங்களுக்கு அந்த சாபம் வராது. விநாயகர் அப்படி சொன்னதை கேட்டு சந்திரனும் சந்தோஷப்பட்டு அவரு செஞ்சதுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு மறுபடியும் ஆகாயத்துக்கே போயிட்டாரு. அன்னையில இருந்து சந்திரன் கர்வத்தை விட்டு ரொம்பவும் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தான். கதையில இருக்கிற நீதி, இன்னொருத்தவங்களுடைய உருவத்தை பார்த்தோ இல்ல அவங்களுடைய வண்ணத்தை பார்த்தோ அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. கர்வம் அப்படிங்கிற குணம் இருந்ததுன்னா அது நம்மளுடைய அழிவுக்கு காரணமாகும்.